Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் ஹை மெமரி யூசேஜ் இஷ்யூவை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த இஷ்யூ விண்டோஸ் சிஸ்டமில் வரதால் விண்டோஸ் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். இட் மீன்ஸ் லேகிங் அண்ட் ஹேங்கிங் மாதிரியான இஷ்யூஸை விண்டோஸ் யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இஷ்யூவை விண்டோஸ் சிஸ்டம்ஸில் சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் காட்டுற செட்டிங்ஸ் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ சர்வீசஸை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சர்வீசஸ் ஸ்க்ரீனில் சிஸ்மெயின் என்ற சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். அண்ட் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 உடைய அதர் வெர்ஷன்ஸில் சிஸ்மெயின் சர்வீஸ் அவைலபிளாக இருக்காது. ஸோ சிஸ்மெயின் சர்வீஸ் உங்களுடைய சிஸ்டமில் அவைலபிளாக இல்லைனா சூப்பர் ஃபிட்ச் என்ற சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததான் விண்டோஸ் சர்ச் என்ற சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். அண்ட் இந்த சர்வீஸை டிசேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஆஃப்லைன் அவுட்லுக் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் இந்த விண்டோஸ் சர்ச் சர்வீஸை டிசேபிள் பண்ண வேண்டாம். ஏன்னா விண்டோஸ் சர்ச் சர்வீஸை நீங்கள் டிசேபிள் பண்ணுறதால அவுட்லுக்கில் இண்டெக்ஸிங் ப்ராப்ளம் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஆஃப்லைன் அவுட்லுக் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் விண்டோஸ் சர்ச் சர்வீஸை டிசேபிள் பண்ண வேண்டாம். அடுத்ததாக கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் கமாண்டை ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த கமாண்டை ரன் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் மெமரி கம்ப்ரெஷனை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மெமரி கம்ப்ரெஷனை எனேபிள் பண்ணுறதால 99% யூசர் சிஸ்டமில் ஹை மெமரி யூசேஜ் இஷ்யூவை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சிஸ்டம்லையும் இந்த கமாண்டை மிஸ் பண்ணாமல் ரன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெமரி கம்ப்ரெஷனை ரன் பண்ண அப்புறம் இந்த மாதிரியான ஃபைனல் ரிசல்ட் ஸ்க்ரீன் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் மெமரி கம்ப்ரெஷனை டிசேபிள் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற அண்ட் கமெண்டில் ஷோ ஆகிற இந்த கமெண்டை நீங்கள் ரன் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் எனேபிளாக இருக்கிற மெமரி கம்ப்ரெஷனை ஈஸியாக டிசேபிள் பண்ணலாம். தென் அடுத்ததாக வியூ அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் பர்ஃபார்மன்ஸ் உடைய செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் ஸ்க்ரீனில் டிஃபால்ட்டாகவே லெட் விண்டோஸ் சூஸ் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் த கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷன் தான் எனேபிளாக இருக்கும். அண்ட் இங்கே அட்ஜஸ்ட் ஃபார் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் செலக்ட் பண்ணுற இந்த 4 ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸே விண்டோஸ் சிஸ்டம்ஸ்க்கு போதுமானது தான். அண்ட் நீங்கள் ரிமைனிங்காக இருக்கிற ஆப்ஷன்ஸையும் கஸ்டமைஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக செட்டிங் ஸ்க்ரீனில் ஸ்டார்ட் அப் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டார்ட் அப் ஆப்ஸில் அவைலபிளாக இருக்கிற ஆப்ஸில் ஆன்டிவைரஸ், ஜாவா அண்ட் ஒன்றே மாதிரியான சாஃப்ட்வேரை தவிர்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரையுமே டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஆனாக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை டர்ன் ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் அப்பில் ரன் ஆகிறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். ஸோ இங்கே ஆன்டிவைரஸ், ஜாவா அண்ட் ஒன்றே மாதிரியான சாஃப்ட்வேரை தவிர்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அண்டு திரும்பவும் செட்டிங் ஸ்க்ரீனில் பேக்ரவுண்ட் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பேக்ரவுண்ட் ஆப்ஸில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா இங்கே என்னபிளாக இருக்கிற எல்லா ஆப்புமே உங்களுடைய சிஸ்டமில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அண்ட் மெமரி யூசேஜும் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் லெட் ஆப்ஸ் ரன் இன் த பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணி எல்லா ஆப்ஸையுமே டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் சிஸ்டமில் பண்ண செட்டிங்ஸை எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டம்ஸில் ஹை மெமரி யூசேஜ் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் ஸ்டில் உங்களுடைய சிஸ்டமில் இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகலைன்னா வைஸ் மெமரி ஆப்டிமைசர் என்ற தேர்ட் பார்ட்டி ஃப்ரீ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம விண்டோஸ் சிஸ்டமுடைய ஹை மெமரி யூசேஜ் இஷ்யூவை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண வைஸ் மெமரி ஆப்டிமைசரை யூஸ் பண்ணி எப்படி மெமரி யூசேஜை ரெடியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்னுடைய சிஸ்டமில் 79% மெமரி யூசேஜ் ரன் ஆகிட்டு இருக்குது. தென் இந்த சாஃப்ட்வேரில் ஆப்டிமைஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால ஹை மெமரி யூசேஜை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். தென் திரும்பவும் எம்டி ஸ்டாண்ட் பை ரேம் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால திரும்பவும் உங்களுடைய சிஸ்டமில் ரொம்பவே டீப்பாக ஹை மெமரி யூசேஜ் இஷ்யூவை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஹை மெமரி யூசேஜ் இஷ்யூவை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டில் உங்களுடைய சிஸ்டமில் ஹை மெமரி யூசேஜ் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகலைன்னா ரேமை அப்கிரேட்
அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சிஸ்டமில் பர்மனெண்ட்டாக ஹை மெமரி யூசேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் ரேமை அப்கிரேட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.